நினைத்து நினைத்து எந்த மனது குழம்பு தடி உந்த நினைவால் எந்த மனமோ நிரம்பு தடி தடுக்க முடியவில்லை என் கண்ணை என்னை மீறி தேடு தடி அது உன்னை பார்த்த அந்த நொடி துடிக்க மறக்கு தடி எந்த நிதயம் இனி உனக்கு அடிமையடி. வணக்கம், நான் ஷோர் வால்சனஸ் பிசி பரம் வால்சனஸ் மிஸ்டர் ஃபாதர். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம சூரியனன் அண்ட் ஆனா பென் மேம் நடிச்சிருக்கும் கொட்டுக்காளி படம் பார்த்துட்டேன். அது ஒரு ரிவ்யூஸில் தான் வந்திருக்கேன், பார்த்துடலாம். கதைக்கிழமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரெயிலரில் பார்த்த அதே விஷயம் தான். ஆனா பென் மேம்க்கு வந்துட்டு பேய் பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமியார்கிட்ட விரட்ட கூப்பிட்டு போகிறாங்க அந்த பேயை. சரிங்களா? ஸோ கூப்பிட்டு போகிற வழியில் என்ன ஆகுது, கூப்பிட்டு போகிற இடத்துல என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் கதைக்கிழமை. சரிங்களா? தூக்கி அப்படியே ஓரமாக வச்சலாம். இதுக்கு மேலே எதுவும் சொல்ல விரும்பலை. சரிங்களா? கம்மிங் டு த பாசிட்டிவ்ஸ் ஆஃப் த ஃபிலிம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ், இது எனக்கு பர்சனலாக பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். சரிங்களா? எனக்கு எப்போவுமே வந்துட்டு ஒரு புதுமையான டைப் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் வருது. அதை வந்துட்டு எப்போவுமே நான் ஆதரிப்பேன் அண்ட் சப்போர்ட் பண்ணுவேன். ஸோ இது பயங்கர புது அப்ரோச்சாக இருந்துச்சு. மியூசிக் கிடையாது அண்ட் ரொம்ப ரொம்ப ராவாக, ரொம்ப ரொம்ப ரியலாக சினிமா பார்த்த மாதிரி இல்லை. லிட்டரலாக வந்துட்டு ஒரு 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 கிராமத்தில் ஒரு விஷயம் நடக்குது. அந்த நடக்கிற விஷயத்த அப்படியே காட்டினா எப்படி காட்டுவாங்க, அப்படியேனா அப்படியே இந்த அடிதடியிலேருந்து ஒன்றுக்கு போகிறதுலேருந்து லிட்டரலாக அந்த 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 சினாரியோ, அந்த ஜேர்னியில் என்னெல்லாம் நடக்குமோ அத்தனையும் காட்டுவாங்க. சரியா? ஸோ அதனால் வந்துட்டு இட் வாஸ் வெரி ரியல் ஃபார் மீ. கொஞ்சம் ரொம்ப புதுமையாக இருந்துச்சு இந்த ஃபில்ம் மேக்கிங் ஸ்டைல். ஸோ அந்த வகையில் வந்துட்டு அந்த புதுமையை நான் ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக பார்க்குறேன். ரெண்டாவது பர்ஃபார்மன்ஸ் பிரித்து தள்ளியிருக்காங்க. சூரியன் ஆகட்டும், ஆனா பென் மேம் ஆகட்டும். சூரியன் வந்துட்டு ஒரு மாதிரி அந்த ஒரு த்ரோட் ஒரு மாதிரி ஒரு வாய்ஸில், ஆனால் அந்த அக்ரெசிவ் ஆகும்போது வேற ஜோனில் இருக்கிற மனுஷன். இங்கே ஆனா பென் மேம் வந்துட்டு ஃபுல் படமும் இருக்காங்க. ஆனால் வந்துட்டு ஒரே ஒரு டைலாக் தான் எனக்கு தெரிஞ்சு மாட்டோம். ஒரே ஒரு டைலாக் தான். படத்தோட டைட்டிலே கொட்டுக்காளி, ஆனால் இவங்களுக்கு ஒரே டைலாக் தான் இருக்குது. அது ஒரு மாதிரி பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. மற்ற எல்லா அந்த ரிலேட்டிவ்ஸ், அந்த அம்மா ஒரு குட்டி பையன் கேரக்டர் ஆகட்டும், இந்த ஆனவன் மேம் ஒரு அம்மா ஆகட்டும், அப்புறம் சொந்தக்காரங்களாகட்டும், எல்லாத்தோட பர்ஃபார்மன்ஸஸும் பயங்கரமாக இருக்குது. அண்ட் இஃப் ஐ ஹர்ட் இட் ரைட், அந்த ஊர்க்காரங்களே எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க, எல்லாருமே பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் பர்ஃபார்மன்ஸை நான் செகண்ட் பாசிட்டிவாக பார்க்குறேன். சினிமாட்டோகிராஃபி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்க ரொம்ப புதுசாக இருந்துச்சுங்க. அதான் வந்து இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரேம்ஸ், சிலதெல்லாம் வந்து அப்படி ஃப்ரேம் வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா சீக்வன்ஸ் நடக்குது. அதுக்கப்புறம் அந்த சீக்வன்ஸ் முடிஞ்சவொன்னே ரொம்ப கொஞ்ச நேரம் கேமரா அப்படி நிற்குது, ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அப்படி நிற்குது. ஸோ ஒரு மாதிரி புதுசாக இருந்துச்சு. எனக்கு இந்த மலையாளத்தில் நண்பகல் நேரத்து மயக்கம்னு சொல்லிட்டு நம்ம மம்முக்கா நடித்த ஒரு படம் இருக்குது. சரிங்களா? ஸோ அதில் இப்படி தான் இருக்கும். அந்த மனுஷன் திடீர்னு ஒரு இடத்துல நடக்க ஆரம்பிச்சிருவாரு. அந்த நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம் வச்சிருப்பாங்க. அந்த ஃப்ரேமில் யாருமே இருக்க மாட்டாங்க. அவர் திடீர்னு அங்கேருந்து இங்கே அப்படியே நடந்து போவார். அவ்வளோதான் அந்த ஷாட். அந்த மாதிரி வந்துட்டு ஸ்டாட்டிக் ஃப்ரேம்ஸ் வச்சு நிறைய விஷயங்கள் நடக்குது. அது ஒரு பக்கமாகட்டும், பாயிண்ட் ஆஃப் வியூ ஷாட்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து டைட் ஷாட்ஸ் எல்லாம் லிட்டலாக பெட்ரோல் ஊற்றுறதெல்லாம் அந்த பெட்ரோல் பாட்டிலெல்லாம் டைட் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் ஒரு மாதிரி சினிமாட்டோகிராஃபி வைஸ் டெக்னிக்கலி ப்ரில்லியண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் சினிமாட்டோகிராஃபி வைஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது படம். ஸோ நிறைய சிங்கிள் ஷாட்ஸ் ஆகட்டும், லாங் ஷாட்ஸ் ஆகட்டும், நிறைய சிங்கிள் ஷாட்ஸ் இருக்குது, லாங் ஷாட்ஸ் இருக்குது. ஸோ சினிமாட்டோகிராஃபி டெஃபினெட்லி ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். நாலாவது சவுண்ட் டிசைன். ஒரு 100 நிமிஷம் படம் வந்துட்டு மியூசிக் இல்லாமல் ஓட்டுறது ரொம்ப கஷ்டங்க. அதுக்கு சவுண்ட் டிசைன்ஸ் பயங்கரமாக இருக்கணும். இந்த ஆட்டோ சவுண்ட் ஆகட்டும், அந்த ஆட்டோ ஒரு பயங்கரமான மேட்ரு. இன்றைக்கி போய் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் சொல்லிக்கிறேன். ஸோ ஆட்டோ சவுண்ட் ஆகட்டும், அந்த சேவல் சவுண்ட் ஆகட்டும், அங்கே அடிதடியில் இருக்கிற சவுண்ட் ஆகட்டும், நடுவில் வண்டியில் போகிற சவுண்ட் ஆகட்டும், எல்லாமே சவுண்ட் டிசைன் வாஸ் எக்ஸலன்ட். ஸோ சவுண்ட்ஸை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 100 நிமிஷம் வந்துட்டு படத்தை கொண்டு போயிருக்கேன். நான் சொன்னேன்ல, உண்மையிலே நடக்கிற விஷயம் அப்படியே பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம உண்மையாக நடக்கும்போது வந்துட்டு இந்த பிஜிஎம்லாம் இருக்காது இல்லையா? ஸோ அந்த விஷயத்தை கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ சவுண்ட் டிசைன்ஸ் வேர் வெரி இம்ப்ரெசிவ். அந்த வகையில் வந்துட்டு அது ஒரு 4வது பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். ஓவராலாக வந்துட்டு டெக்னிக்கலி அ வெரி 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 பிரில்லியன்ட் ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். அவார்டுக்கான ஃபிலிம் இது. அதனால தான் அவ்வளோ அவார்டு ஜெயிச்சிருக்கு அப்படிங்கிறது நம்ம தவிர்க்கவே முடியாத விஷயம். சரிங்களா? இதெல்லாம் படத்தோட பாசிட்டிவ்ஸ். படத்தோட நெகட்டிவ்ஸ் அப்படின்னு வந்தால், இது எனக்கு இப்படி தோணுச்சு, இதெல்லாம் எனக்கு மட்டும்தான் தோணுச்சு, உங்களுக்கு தோணுதான்னு சொல்லுங்கன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு கொட்டுக்காளி அப்படிங்கிற பேர் டைட்டில் இருக்கு இல்லையா, அதுக்கு நான் சொன்னேன் ஆனா பென் மேம்க்கு ஒரே ஒரு டைலாக் தான் இருக்குன்னு சொல்லிட்டு, தி அடமெண்ட் கேர்ள் அப்படிங்கிற மாதிரி தான். அந்த அடமெண்ட்ஸ், அந்த அடம் பிடிக்கிற ஆனா பென் மேம்மை என்னால் கன்வின்சிங்காக பார்க்க முடியல. அதை வந்துட்டு அவங்க அடம் காட்டுற மாதிரி ஒரு சாலிடான சீக்வன்ஸ் வந்து படத்தில் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகலை. இருந்துச்சு சில சீக்வன்சஸ், ஆனால் அது மற்றவங்க பண்ணுறதுனால, சூரியனை பண்ணுறதுனால இல்லை மற்றவங்க பண்ணுறதுனால தான் இருந்துச்சு. தவிர இவங்க வந்துட்டு இறங்கி அந்த 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 அடம்பிடிக்கிற ஒரு கேரக்டரை காட்டுற மாதிரி ஒரு சீன் அமையல. அண்ட் கிளைமேக்ஸில் அது அமையுமோ அப்படின்னு நினச்சேன். பார்த்தா கிளைமேக்ஸை டப்புன்னு ஒரு மாதிரி முடித்தாங்க. அது வாஸ் லைக் ஓகே டேம், கடைசி வரைக்கும் அந்த டைட்டிலுக்கு கன்வின்சிங்காக ஒரு சாலிட் சீன் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி வரலையேன்னு ஒரு குறையாக எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அது எனக்கு ஒரு ஸ்லைட்டாக நெகட்டிவாக பட்டுச்சு இந்த படத்தில் சொல்லணும்.
ரெண்டாவது வந்துட்டு 100 நிமிஷம் படம் மியூசிக் இல்லை. நான் சொன்ன மாதிரி ரொம்ப உண்மையாக, ரொம்ப ரியலாக, ரொம்ப ரகடாக, ப்ராப்பராக ஒரு கிராஃப்டை மதித்து, கிராஃப்டோட லைக் எக்ஸ்ட்ரானரி கிராஃப்ட்மேன்ஷிப் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இந்த எக்ஸ்ட்ரானரி கிராஃப்ட்மேன்ஷிப் வரும்போது வந்துட்டு இந்த ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு ஒரு சுவாரஸ்யம் அப்படின்னு ஒன்று வரும் தெரியுங்களா? அந்த சுவாரஸ்யம் விஷயம் வந்துட்டு இங்கே வருமா அப்படிங்கிற ஒரு சின்ன டவுட் மட்டும் எனக்கு வருதுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதான் சொல்கிறேன், ரொம்ப உண்மையாக, ரொம்ப ரியலாக, ரொம்ப ஒரிஜினலாக இருக்கும். ஆனால் அந்த மியூசிக்கும் ஒரு ஹை பாயிண்ட்டோ, சினிமாவில் வரும்போது அந்த படப்படன்னு இருக்கிறது, தளதளன்னு இருக்கிறது, அதெல்லாம் எதுவுமே இருக்காது. உங்களை அந்த 100 நிமிஷம் உட்காந்து பொறுமையாக பார்க்க இந்த படம் கேட்கும். அந்த பொறுமை கொடுத்து அந்த கிராஃப்டை மதித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். அப்படி இல்லைன்னா வந்துட்டு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது ஒரு நெகட்டிவாக மாறிடுமோ அப்படிங்கிற மாதிரியும் எனக்கு தோணுது. ஸோ இது 2 தான் பேசிக்கலாக எனக்கு நெகட்டிவாக பட்டுச்சு. ஓவராலாக கொட்டுக்காளி இஸ் என்னை பொறுத்தளவுக்கு எல்லாத்துக்குமான படமான எனக்கு தெரியல. கிராஃப்டை மதிக்கிற ஆட்கள், கிராஃப்ட்மேன்ஷிப் ரசிக்கிற ஆட்கள், புதுமையாக படம் விரும்புகிற ஆட்களுக்கு இது டெஃபினட்டாக டிஃப்ரெண்ட்டான அப்ரோச், ஒரு பயங்கரமான விஷயமா இருக்கலாம். ஒரு மாதிரி பயங்கர, அதாவது புதுசாக ட்ரை பண்ணுறதுக்கு என்கரேஜிங்கான விஷயமா இருக்கலாம், இன்ஸ்பைரிங்காக இருக்கலாம் சொல்கிறேன். பட் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு எந்த அளவுக்கு அப்பீல் ஆகுங்கிற ஒரு சின்ன சந்தேகம் மட்டும் எனக்கு இருக்குது. ஸோ வித் தட் தாட், இது என்னோட ரிவ்யூ ஆன் கொட்டுக்காளி. உங்கள் தாட்ஸ் எனக்கு அது மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சொல்லி வீடியோ முடிச்சுக்க நன்றி. கூடிய சீக்கிரம் அதில் சந்திக்கிறேன். மறக்காம பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் ஷோ சைனிங் ஆஃப். டேக் கேர் அண்ட் பீஸ்.